குரேசா, அப்பா, என்ன ஏதோ யோசனையில் இருக்கிறார் போல் தெரிகிறது. ஆமாம் அப்பா. அம்மா மறைந்து இன்னும் சில நாட்களில் 1 வருடம் பூர்த்தியாகப் போகிறது. அந்த நாளை மற்றவர்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக கழிக்க முடியும் என்பதை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நினைத்தால் ஒரு புறம் வியப்பாகவும் மற்றொரு புறம் துக்கமாகவும் இருக்கிறது. அவள் இல்லாமல் நான் 1 வருடத்தையா கழித்திருக்கிறேன்? எழுந்ததிலிருந்து இரவு படுக்கப் போகும் வரை என் ஒவ்வொரு பணியிலும் பெருமாள் கைங்கரியத்திலும் எனக்கு உறுதுணையாயிருந்த ஒருத்தி. அவள் இல்லாமலேயா 1 வருடத்தை கழித்திருக்கிறேன்? அப்பா, அடியேன் சொல்வது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் இதுதான். பிறப்பதும் தனியே, மறைவதும் தனியே. இடையில் ஏற்படும் பந்தங்கள் எல்லாம் தற்காலிகமே. இவ்வுலகில் யாரும் யாரையும் சார்ந்து வாழ முடியாது. அப்படி நினைத்துக் கொள்வது நம்முடைய வெறும் கற்பனையே. ஒவ்வொரு உயிரும் அந்த பகவானை சார்ந்தே வாழ்கின்றன. குரேசா, இவற்றையெல்லாம் நானும் அறிவேன். ஆனால் 5 புலன்களையும் வென்ற முனிவன் இல்லையே நான். பௌதீக உலகத்தின் தாக்கம் அவ்வப்போது என்னுள் தலை தூக்கத்தான் செய்கிறது. மன்னித்து விடுங்கள் அப்பா. நான் தங்களை காயப்படுத்தி விட்டேனோ? இல்லை குரேசா, மாறாக நான் இன்னும் ஆழமாக என்னை பகவத் சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் இந்த பௌதீக உலகத்தின் தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைவுபடுத்தியிருக்கிறாய். இல்லை, நம்மால் அப்படி யதார்த்தமான உலகத்திலிருந்து விலகிப் போக முடியாது. விலகிப் போகவும் கூடாது. ஏன் குரேசா அப்படி சொல்கிறாய்? நம் வாழ்க்கை சூழ்நிலை அப்படி. நம்மை நம்பி எத்தனை குடும்பங்கள் வாழ்கின்றன. அவர்களுக்கெல்லாம் நம் மூலம் பெருமாள் படி அளக்கிறார். முழுவதுமாக நாம் உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு எல்லாவற்றையும் துறந்துவிட்டு போய்விடுவோமானால் அவர்களின் நிலை என்னவாகும்? நிச்சயம் பகவான் அவர்களை அப்படியே விட்டுவிடப் போவதில்லை. ஆனால் அவர்கள் ஸ்திரமாக மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்குள் சில காலங்கள் தத்தளித்து போவார்கள் அல்லவா? அவர்களை அந்த நிலைக்கு நாம் ஆளாக்க வேண்டுமா? நாம் செய்வது பகவத் கைங்கரியம். இதை தொடரத்தான் வேண்டும். தொடர வேண்டும் என்றால் பௌதீக உலகத்தோடு சற்று நம்மை இணைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் தாமரை இலை தண்ணீர் போல் இந்த யதார்த்தமான உலகத்தோடு ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்க முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடியேன் தவறாக ஏதேனும் சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா. எதற்கு மன்னிக்க வேண்டும் குரேசா? அருமையாக சொல்லியிருக்கிறாய். நீ சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாகத்தான் இருக்கின்றன. ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் கதிரேசா. ஏதேனும் முக்கியமான விஷயமா? ஆமாம் ஐயா. கணக்கு பிள்ளை உனக்கு நல்ல வீடாக பார்த்துதானே அமர்த்தி கொடுத்திருக்கிறார். அங்கு ஏதேனும் பிரச்சனையா? இல்லை ஐயா, வீட்டில் ஒரு குறையும் இல்லை. மிக வசதியாக இருக்கிறது. நான் கணக்கு பிள்ளையை தேடி வந்தேன். வழக்கமாக அவர் இருக்கும் இடத்தில் இல்லாததால் எங்கிருப்பாரோ என்று தேடி வந்தேன். கணக்கு பிள்ளையை எதற்காக தேடுகிறாய்? சம்பளம் கிடைத்ததல்லவா? ஐயா, கிடைத்திருக்கிறது. மிக மிக அதிகமாக கிடைத்திருக்கிறது. ஒருவேளை வேறு யாருக்கோ கொடுக்க வேண்டிய பொதியை தவறுதலாக எனக்கு கொடுத்து விட்டாரோ என்று சந்தேகம். உனக்கு சேர வேண்டியதுதான் உன்னை வந்தடைந்திருக்கிறது. கணக்கு பிள்ளை எந்த தவறும் செய்யவில்லை. முன்பு வாரத்தில் 2 நாட்கள் ஸ்ரீபெரும்புதூர் சென்று கொண்டிருந்தாய். இப்போது அந்த 2 நாட்களையும் கூட பாசுர வகுப்பிலும் கோவில் கைங்கரியங்களிலும் செலவழிக்கிறாய். அதனால்தான் கூடுதல் சம்பளம். இல்லை ஐயா, தாங்கள் முன்பு கொடுத்ததே எனக்கு போதுமானதாக இருந்தது. தன் எசமானன் நோய் நொடியின்றி
ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பணியாட்களுக்கு அவர்கள் முகம் கோணாதவாறு சம்பளம் அளிப்பது ஒரு எஜமானின் பொறுப்பு. அதைத்தான் அடியேன் செய்கிறேன். தங்க வசதியான ஒரு வீட்டையும் அதுவும் இலவசமாக கொடுத்து இப்படி சம்பளத்தையும் கூடுதலாக கொடுப்பது அவசியமில்லையோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. கதிரேசா, இதை சம்பளம் என்று நான் குறிப்பிடுவதே தவறு. இதன் பெயர் சம்பாவனை. சம்பளம் என்பது இவ்வளவு வேண்டும் என்று கேட்டு பெறுவது. சம்பாவனை என்பது விரும்பிக் கொடுப்பது. ஐயா, அதிகப்படியான சம்பளத்தை எதிர்பார்த்து நான் வாரத்தில் கூடுதலாக பணி செய்யவில்லை. ராமானுஜர் ஆக்ஞையை சிறமேற்கொண்டு நான் தங்களுக்கு உதவி செய்கிறேன். தாங்கள் செய்வது அனைத்தும் பகவத் கைங்கரியம். அதில் உதவும் எனக்கும் அந்த கைங்கரியத்தில் பங்கு கொண்ட திருப்தி ஏற்படுகிறது. அந்த திருப்தி எனக்கு நிலைக்க வேண்டுமானால் இந்த கூடுதல் சம்பளத்தை அடியேன் பெறக்கூடாது. இல்லை கதிரேசா, நீ மட்டும் இல்லை, உன் மனைவியும் கோயிலில் நிறைய பணிகள் செய்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், ஆனால் அவள் மிக விரும்பித்தான் இந்த கோயில் பணிகளை செய்கிறாளே தவிர எதையும் எதிர்பார்த்த அல்ல. இருக்கட்டும் கதிரேசா, இந்த சம்பாவனையை வைத்துக்கொள். இதை அடியேன் கொடுக்கவில்லை, பகவான் கொடுத்ததாக எண்ணிக்கொள். எண்ணிக்கொள்வதென்ன? பகவான் தான் உனக்கு கொடுக்கிறார். அதற்கு நான் ஒரு கருவியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். ஐயா, தங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அடியேனுக்கு எதற்கு நன்றி? அந்த பெருமாளுக்குத்தான் நாம் எல்லோரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சம்பாவனையை எடுத்துக்கொண்டு போய் உன் மனைவியிடம் கொடு. மிகவும் சந்தோஷப்படுவாள். அவளுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கிக் கொடு. சம்பளம் போதவில்லை, அதிகமாக கொடுங்கள் என்றுதான் வேலையாட்கள் எசமானரிடம் முறையிடுவதுதான் உலக வழக்கு. ஆனால் சம்பளம் அதிகமாக இருக்கிறது என்று கூறி அதை திருப்பிக் கொடுக்க வந்த உன்னை எப்படி பாராட்டுவது கதிரேசா? அப்பா, நாம் ஒரு ஆத்மா. பகவான் தான் நமக்கு எஜமானர். நமக்கும் பரமாத்மாவாகிய பகவானுக்கும் தான் சம்பந்தம் உண்டு என்பதை ஒருவன் உணர்வானேயாகில் இந்த உடலால் கிடைக்கும் சுகங்களில் அவனுக்கு நாட்டம் செல்லாத. பகவத் சேவை மட்டுமே அவன் மனதில் மேலோங்கி இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் தேக்கி ஒவ்வொருவருமே பகவத் கைங்கரியங்களில் ஈடுபடுவார்களே. ஆனால் மனிதர்களுக்குள் இதுதான் பொருள் என்ற உணர்வோ அதனால் ஏற்படும் அசூயையோ ஒருபோதும் ஏற்படாது. இதையெல்லாம் மக்களை உணரச் செய்ய வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அதனால் அவர்கள் உய்ய வேண்டும் என்பதுதான் என் குருநாதன் ராமானுஜரின் அபிலாஷை. என் குருநாதரின் அபிலாஷையை சிறிதளவாவது நிறைவேற்றத்தான் நான் முயன்று கொண்டிருக்கிறேன். சரி கதிரேசா, நேரமாகிவிட்டது. இது நான் உனக்கு கொடுத்த சம்பாவனை என்று மகிழ்ச்சியோடு உன் இல்லத்திற்கு எடுத்துச் செல். சரி ஐயா, நான் வருகிறேன். சென்று வா கதிரேசா. சுவாமி, திருமலை அண்ணாவுக்கு இந்த நல்ல செய்தியை தெரிவிக்க வேண்டுமே. அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். கீழண்டை வீதியில் இருக்கும் வீரராகவன் குடும்பம் இன்று திருமலைக்கு புறப்படுகிறார்கள். கோவிந்தனை விட்டு அவர்கள் மூலம் உன் அண்ணாவுக்கு தகவல் அனுப்ப ஏற்பாடு செய்துவிட்டேன். அக்கா, குழந்தை யார் சாயலில் இருக்கிறான்? இப்போது எப்படியடி சொல்ல முடியும்? கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் யார் சாயல் என்றெல்லாம் சொல்ல முடியும். எனக்கு இப்போதே என் அப்பாவின் ஜாடை தெரிகிறது. பிள்ளை அம்மாவின் சாயலில் இருந்தால் அதிர்ஷ்டம், பெண் அப்பாவின் சாயலில் இருந்தால் அதிர்ஷ்டம் என்பார்கள். நீங்கள் அச்சாக என் மாமியார் சாயல்தான். அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது. ஆமாம், என்ன பெரிய அதிர்ஷ்டம்! கல்யாணமான புதிதில் வாங்கிய வருமானம் தான் இப்பொழுதும் வருகிறது. வருமானம் மட்டும்தானா கணக்கு? அருமையான அகமுடையாலும் அமைந்திருக்கிறாளே,
அது அதிர்ஷ்டம் இல்லையா? அதுவும் உங்களுக்கு பிடித்த மாதிரி வாய்க்கு ருசியாய் வகை வகையாய் தளிகை செய்து போடுகிறாளே, அது அதிர்ஷ்டத்திலும் அதிர்ஷ்டம் இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும் சித்தப்பா. இவனுக்கு நல்ல பெயராக ஒன்று சொல்லுங்களேன். இவர்தானே நன்றாக சொல்லுவாரே. சிறியதாய் வேண்டுமென்றால் சீடை என்று வைத்துக்கொள், பெரியதாக வேண்டுமென்றால் பொருள் விளங்கா உருண்டை என்று வைத்துக்கொள் என்பார். சரிடி, போதும் நீ அவரை எகத்தாளம் செய்தது. மாப்பிள்ளை, கோபித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தான் அவளை அடக்கி வைக்க வேண்டும். யார்? நானா? இவளை அடக்குவதா? நன்றாக சொன்னீர்கள். ஒரு காண்டாமிருகத்தை அடக்க சொல்லுங்கள், அடக்குகிறேன். ஒரு மதம் பிடித்த யானையை அடக்க சொல்லுங்கள், அடக்குகிறேன். இதையெல்லாம் அடக்க முடியாது. சரி, வேடிக்கை போதும். உண்மையிலேயே யாராவது என் குழந்தைக்கு ஒரு நல்ல பெயரை சொல்லுங்கள். ஏன் மாப்பிள்ளை, நீங்கள் இதுவரை யோசிக்கவில்லையா? யோசித்து வைத்திருப்பீர்களே, அதை சொல்லுங்களேன். என் தாத்தா பெயர் பாஷ்யம். அதை ஒரு பெயராக வைத்து விடலாம். கூப்பிடுவதற்கு வேறொரு பெயர் வேண்டுமே. ஏன் இந்த பெயரையே கூப்பிடவும் வைத்துக் கொள்ளலாமே. கூப்பிடுவதற்கு என்று ஒரு தனி பெயர் வேண்டுமா என்ன? பிறகு வேண்டாமா? என் அம்மா குழந்தையை பாஷ்யம் என்று மாமனார் பெயர் சொல்லிய அழைப்பார்கள். வாடா என் தங்கமே. என்ன என்ன பார்க்கிறாய்? சுவாமி, பேரனை பார்த்தீர்களா? எப்படி இருக்கிறான்? டேய், தாத்தா எங்கே? தாத்தாவை பார். அத்திம்பேர், நீங்கள் தாத்தா ஆகிவிட்டீர்கள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. யாராவது நம்புவார்களா இதை? அதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது பெரிய பிராட்டி. அப்படியா? என்ன அது? எங்கே எல்லோரும் நம்மை பாட்டி என்று சொல்லிவிடுவார்களோ என்று பயந்துதான் காந்திமதி தாத்தாவை பார் தாத்தாவை பார் என்று என்னை முதலில் தாத்தா ஆக்கிவிட்டாள். இனி அவளை பாட்டி என்று கூப்பிட்டால் அவளுக்கு சங்கோஜமாக இருக்காது. இதில் என்ன சங்கோஜம் இருக்கிறது? என்னை பாட்டி என்று சொல்வதில் எனக்கு சந்தோஷம்தான். கமலைக்கும் கல்யாணம் செய்து முடித்து விட்டால் பேர குழந்தைகள் சூழ என் காலத்தை நான் கழித்து விடுவேன். என்ன இவ்வளவு நேரமாகிறது? இன்னும் கோவிந்தனும் வரவில்லை, ராமானுஜனும் தஞ்சாவும் வரவில்லை. கோவிந்தன் போய் கோவிலில் அவர்களை பார்த்து சொன்னானோ என்னவோ. எல்லாம் சொல்லியிருப்பான். முதலில் நான் அவனை கோவிந்த பட்டரைத்தானே பார்க்க சொல்லியிருந்தேன். பிறகுதான் அவன் கோயிலுக்கு போயிருப்பான். ராமானுஜனும் தஞ்சாவும் அகத்துக்கு போய் உன் துணிமணிகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டாமா? அவசரப்படாதே, வருவார்கள். இந்த நேரம் பார்த்து என் அப்பாவும் அம்மாவும் திருநின்ற ஊரில் ஒரு சஷ்டியப்த பூர்த்திக்கு போயிருக்கிறார்கள். குழந்தை பிறந்த விஷயத்தை ஒரு ஆள் மூலம் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். வருகின்ற நேரம்தான். அவர்கள் இல்லாததால் தான் உங்கள் எல்லோருக்கும் குடிக்க ஒரு வாய் மோர் கூட கொடுக்க முடியவில்லை. உங்களை எல்லாம் இங்கேயே அமுது செய்யுங்கள் என்று சொல்லத்தான் ஆவலாக இருக்கிறது. ஆனால் ஒன்றும் கவலை வேண்டாம், நான் எதற்கு இருக்கிறேன்? தீர்த்தமாடிவிட்டு ஒரே நாளிகையில் எல்லோருக்கும் தளிகை செய்து விடுகிறேன். சித்தி, மோர்குழம்பு செய்து விடுகிறீர்களா? சித்தி மாதிரி யாருக்கும் மோர்குழம்பு செய்ய வராது. நன்றாக இருக்கிறதடி உன் மோர்குழம்பு பைத்தியம். நீ இப்போது அதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது. பச்சை உடம்புக்காரி, இன்றிலிருந்தே பத்தியம் போட வேண்டும். அம்மா, பேசக்கூடாது. நீ எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டு விடுவாய். குழந்தைக்கு உடம்புக்காக வேண்டாமா? அதுதான் சரி, பேசாமல் இரு. என்ன பெரிய பிராட்டி, இன்னும் நீ போகவில்லையா? எங்கே? தளிகை தளிகை செய்வதற்கு. பாவம், இவர்கள் எல்லோரும் பசியோடு இருப்பார்கள் அல்லவா? பக்கத்து இலைக்கு பாயாசமா? அடடடடா, என்ன கரிசனம், என்ன கரிசனம்! பூமி தேவி,
வாருங்கள் அண்ணா, வாருங்கள் மன்னி. நீ எதற்காக எழுந்திருக்கிறாய் பூமி? படுத்துக்கொள். இல்லை அண்ணா, அசௌகரியம் ஒன்றுமில்லை. ராமானுஜா, அகத்திற்கு போய்விட்டுதானே வருகிறீர்கள்? ஆமாம் அப்பா. உட்காருங்கள். அம்மா, 4 நாட்களுக்கு உங்களுக்கு வேண்டிய துணிமணிகளை கொண்டு வந்து விட்டேன். சரி அம்மா, குழந்தையை இப்படி கொடுங்கள். தஞ்சா, பத்திரமாக வாங்கிக் கொள்வாயா? என் தம்பி வேங்கட கிருஷ்ணனை இதே மாதிரி பிறந்த குழந்தையாய் இருக்கும் போதே நான் தூக்கிக் கொண்டிருக்கிறேனே. அம்மா, குழந்தையை கொடு. ஆஹா, அப்போதுதான் மலர்ந்த தாமரையை கையில் எடுக்கும்போது எப்படி மெய் சிலிர்க்குமோ, அதே போன்று இந்த அற்புதனை கையில் வாங்கும்போது என் மேனி சிலிர்க்கிறது. அண்ணா, நீங்கள் வருவதற்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பெயர் வைப்பது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஓ, என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் இந்த புனிதனுக்கு? இன்னும் வைக்கவில்லை. பெயர் வைக்கும் உரிமை முழுக்க முழுக்க தாய்மாமனான உங்களுக்கே சொந்தம். ஆமாம், உனக்கும் பூமாவுக்கும் கமலைக்கும் பெயர் சூட்டியது உன் மாமாதான். நீயே ஒரு அழகான பெயர் சுட்டு ராமானுஜா. பால்மணம் மாறா குழந்தை என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவன் மீது பாகவத மனமல்லவா வீசுகிறது? அந்த ராமனின் தேஜஸ் இவன் முகத்தில் குடிகொண்டிருக்கிறது. அதனால் அடியேனுக்கு தெரிந்து இவனுக்கு ஒரே ஒரு பெயர்தான் இருக்க முடியும். என்ன அண்ணா அது? தாசரதி. தாசரதி. என்னம்மா இது திடீர் விஜயம்? பூமி தேவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது கோவிந்தா. தாமரை, தாமரை. செழியன், என்ன வயிற்று?